பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். திரைசையில் வர பாடல்களில் நிறைய பாடல்களை ஹம்மிங் கேட்டிருக்கோம் நாம். சில பாடல்களை லா லா லான்னு வரும், சில பாடல்களை வரும், இல்லைன்னா ஆன்னு வரும். இந்த மாதிரி பல பாடல்களில் பல விதமான ஹம்மிங் கேட்டிருக்கோம். பாடலுடைய ஆரம்பத்தில் வரலாம், நடுவில் வரலாம், முடிவில் வரலாம், எங்கே வேணாலும் வரும் இந்த ஹம்மிங். ஆனால் ஒரு பாடலில் வித்தியாசமாக ஊன்னு ஒரு ஹம்மிங் வச்சுருந்தாங்க. ஞாபகம் இருக்கா நான் என்ன பாட்டை சொல்கிறேன்னு? வருஷம் 16 படத்தில் வந்த பூ பூக்கும் மாதம் தை மாதம், அந்த பாட்டில் வந்த இந்த ஹம்மிங்கை பற்றி தான் நான் பேசுகிறேன். அதே இந்த பாட்டில் மற்ற பாடல்கள் இல்லாத மாதிரி புதுவிதமாக ஊன்னு ஒரு ஹம்மிங். ராஜா சார் என்ன நினச்சி இந்த இதில் வச்சுருக்காரு. ப்ளஸ் பல விதமான ஹம்மிங் பார்க்குறோமே, ஒன்னொன்றுக்கும் என்னென்ன அர்த்தம், இதெல்லாம் பற்றி இன்னைக்கு பேசலாம். வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. நான் பிரியா பார்த்தசாரதி and this is தமிழ் நாஸ்டால்ஜியா சேனலின் ஒரு நாள் போதுமா. தமிழ் திரை இசை சார்ந்த நினைவுகள், அனுபவங்கள், அபிப்பிராயங்கள் பேசுகிற ஒரு நிகழ்ச்சி. இசையுடன் கலந்து இந்த நினைவலைகளில் நீந்த தமிழ் நாஸ்டால்ஜியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 1989ஆம் வருடம் வந்த படம் வருஷம் 16. குஷ்பு அண்ட் கார்த்திக் இந்த படத்தில் ஹீரோ ஹீரோனா நடிச்சிருந்தாங்க. ஃபாசில் அவர்கள் இயக்கத்தில், ராஜா சாரோடைய மியூசிக்கில், வாலி அவர்கள் வரிகள் எழுத, சுசீலாமா குழுவினரோட பாடிய பாடல் தான் பூ பூக்கும் மாதம் தை மாதம். கோரஸ்க்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த பாட்டில் இருக்குது. நிறைய கோரஸ் பார்ட்ஸ் வரும். ஆரம்பத்திலேயே பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சளை எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி அப்படின்னு சுசீலாமா எடுத்து கொடுக்க, கோரஸ் அவங்களை தொடர்ந்து இதே வரிகளை பாடுவாங்க. பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சளை எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. இந்த பாட்டில் இந்த ஊ ஹம்மிங் ஏன் வருது அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஹம்மிங் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். முதல்ல ஹம்மிங்னா என்ன? ஹம்மிங்கிறது மெலடியை வார்த்தைகள் இல்லாமல் வெறும் இசை வடிவத்தில் தொண்டையிலேருந்து வரும் சப்தங்களை வச்சு கொடுக்கறது தான் ஹம்மிங்னு சொல்லுவோம். இது ம்னு இருக்கலாம், ஆன்னு இருக்கலாம், இல்லை லா லா லா, அந்த மாதிரி பல ரூபத்தில் வரும். இந்த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஹம்மிங்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த லாலா லா ஹம்மிங் தான். ஏகப்பட்ட பாடல்களில் லாலா லான்னு ஹம்மிங் பண்ணியிருக்காங்க. இந்த லாலா லாவை இதே மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, லாலா லான்னு பாடும்போது ஓப்பன் த்ரோட்டடாக பாடணும், வாயை திறந்து தான் பாடணும் இல்லையா? லானாலே வாய் ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் த்ரோட்டடாக வரும்போது அது வந்து மனசு திறந்து பாடுற ஒரு குறியீடாக இருக்கும். ஸோ நிறைய பாடல்கள், நம்ம காதல் பாடல்கள், இல்லை ஹாப்பியாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பாடல்லாம் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஸ்டேட்டை தான் வந்து இந்த பாடல்களை காட்டுறாங்க. ஸோ ஆப்வியஸ் சாய்ஸ் வுட் பி லாலா லா. இந்த லாவே வந்து ஆரம்பத்தில் இருக்கலாம், நடுவில் வரலாம், எங்கே வேணாலும் வரா மாதிரி இந்த லாலா வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, லா 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 லலலலா லலலா லலலா. பாட வந்தது ஒரு கானம் பாட்டில் சுசீலாமா ஓப்பனிங்கில் பாடுற ஹம்மிங் இது. ஏன்னா காதல் வயப்பட்ட ஒரு பெண் பாடுற மாதிரியான ஒரு பாடல். இதே போல் ஜானகி அம்மா பாடின ஹம்மிங் இதே மாதிரி சுச்சுவேஷன். லா 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 லா. இந்த ரெண்டு பாடல்ல ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த சின்ன சின்ன வண்ணக்குயில் பாடல்ல அந்த பாடலோடைய அந்த பல்லவி வரிகளோடைய அதே மெலடியை தான் இந்த லாலலான்னு பாடுறாங்க. பாட வந்தது ஒரு கானம்ல அந்த பல்லவி வரியோட மெலடி இல்லை, அதான் அதுவும் பாடியிருப்பாங்க அந்த பாடல்ல. லா 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 அப்படின்னு அந்த பாட்டில் வரும். ஸோ ஜென்ரலாக ஒரு ஹாப்பினஸை குறிக்குது இல்லையா? இதே போல் பிஜிஎம்க்கு பதிலாக வந்து ஒரு லாலாலா வளையோசை கலகல பாடல்ல லா 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 இதில் பார்த்தீங்கன்னா இந்த லா 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 மெயின் மெலடி இல்லை மாதிரி இருக்குது, இல்லை தனியான ஒரு மெலடியாக இருக்குது, பிஜிஎம்க்கு பதிலாக இருக்குது. எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாலும் எமோஷன் சேம் தான். ஹாப்பினஸ், ரொமான்ஸு, இந்த மாதிரி ஒரு எமோஷனை கன்வே பண்ணுறது தான் இந்த லாலாலா நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே லாலாலாக்கு பதிலாக ஆ வந்ததுன்னா அந்த இடத்துல எமோஷன் கொஞ்சம் மாறும். இளமை எனும் பூங்காற்று பாட்டில் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த சாங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்துட்டே இருக்கும். இளமை எனும் பூங்காற்று பாடியது பாட்டு. இந்த பாட்டில் அந்த பாடலுடைய மெயின் பாடகருடைய எமோஷன், அவர் கன்வே பண்ணுற எமோஷனை ஹைலைட் பண்ணுற மாதிரி இந்த ஹம்மிங் அமைஞ்சிருக்கு. இதில் ஹம்மிங் பேக்ரவுண்டில் இருக்குது.
ஃபோர்கிரவுண்டில் இருந்தாலும் கிட்டத்தட்ட இதே ஃபீல்டில் தான் இந்த ஆ ஹம்மிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளும் உனை மறவாத அந்த பாட்டில் வந்து இந்த ஹம்மிங்க கேளுங்க. இந்த பாட்டில் கமிட்மெண்ட், லாயல்ட்டி, டிவோஷன் இந்த மாதிரி எமோஷன் தான் டினோட் பண்ணுறாங்க. விழியோடு இமைப்பு போலே பிரியாத நிலை வேண்டும் அப்படின்னு பாடுற போது அதுக்கு வந்து கரெக்ட் நீ சொல்கிறது அப்படின்னு ஆமாம் சொல்கிற மாதிரி இந்த ஹம்மிங் வருது. இது வந்து இந்த அகைன் இந்த பாட்டில் அவங்க சொல்கிற எமோஷனை ஹைலைட் பண்ணி இல்லை இது கரெக்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல ஹம்மிங்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. 80s வந்து நிறைய பாடல்களில் ராஜா சார் இன்னொரு வித்தியாசமான ஒரு ஹம்மிங் யூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த பப்பான்னு வர ஹம்மிங். அந்த மாதிரி வந்த பாடல்கள் பார்க்கணுன்னா மடை திறந்து ஆடும் நதியலை நான் அந்த படத்தில் அந்த பாட்டில் இந்த ஹம்மிங் வரும். இதே போல் ஜெர்மனியின் செந்தேன் மலரே அந்த பாட்டில் அந்த பாட்டு முடிவில் வரும். இந்த பாடல்களுக்கு ஒரு ஒத்துமைன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்டைலிஷ் சிங்கிங், வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் சிங்கிங்கில் இந்த பாப்பா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து கிராமத்து பாடல்களில் இந்த பாப்பா வரவே வராது. அதே போல் இந்த பாப்பா பாடுறது முக்கால்வாசி மெயின் சிங்கர் தான் பாடுவாங்க. கோரஸ்க்கு இந்த பாப்பாவை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த நடிகையோ ரொம்ப ஸ்டைலாக இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்கு தானே. ஸோ அதனால் மெயின் சிங்கர் தான் இந்த பாப்பாவும் பாடுவாங்க. இன்னொரு ஹம்மிங் வெரைட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாதிர்தன்னா இல்லை தரன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஜதி போன்ற வார்த்தை பிரயோகங்களை வச்சு பாடுற ஹம்மிங். இது வந்து பேக்ரவுண்டில் வரவே வராது. பேக்ரவுண்டில் வந்ததுன்னா மோஸ்ட்லி இதுதான் வரும். ஏன்னா அது வந்து லவுட்னஸ் இருக்காது. வேற இந்த நாதிர்தன்னாலாம் லவுடாக இருக்கும் பாடும்போது. ஸோ இது வந்து பேக்ரவுண்டில் வரவே வராது. இது பிஜிஎம்க்கு பதிலாக அந்த இடத்துல தான் வரும். தனியாக இட் வில் பி அ ஸ்டாண்ட் அலோன் கைண்ட் ஆஃப் ஹம்மிங் தான். நம்ம முதல்ல பார்த்த பாட வந்த துர்கானம் அந்த பாட்டிலேயே சுசீலாமா ஹம்மிங் முடிச்ச அப்புறம் கோரஸ் வந்து எப்படி பாடுவாங்க, இந்த மெலடி வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இது வந்து நீங்க லலலான்னு போட்டீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. பாடுறதும் கஷ்டம், பாடவே முடியாது. இந்த மாதிரி நல்லா இருக்காது கேட்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்தால் அந்த இடத்துல இந்த மாதிரி ஜதி மாதிரியான ஒரு ஹம்மிங் போட்டால் அது வந்து பாடுறதுக்கு ஈஸி, கேட்கவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்லேயும் இந்த ஹம்மிங்கோட பிரயோகம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஒரு இடத்துல அந்த எமோஷன் கன்வே பண்ணுறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ராஜா சார் ஒரு பாட்டில் ஒரு ஹம்மிங்கை வைக்கணும்னு தீர்மானம் பண்ணாருன்னா அந்த பாடலுக்கான இமோஷன் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஹம்மிங்கை டிசைட் பண்ணி கொடுக்குறாரு. அவர் தான் எல்லாத்துக்கும் நோட்ஸ் எழுதி கொடுத்துருவாரு. ஹம்மிங்க்கும் நோட்ஸ் எழுதி கொடுத்துட்டு அவர் என்ன எழுதி கொடுத்துருக்காரோ அதை தான் பாட போகிறாங்க பாடகர்கள். ஸோ இப்போ இந்த பூ பூக்கும் மாதம் இந்த பாட்டில் எதுக்கு ஊன்னு வச்சார் அப்படின்னு பார்க்கணும்னா இந்த பாடலோடைய பேக்ரவுண்ட் அண்ட் இதில் என்ன எமோஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் 16 படத்தில் குஷ்பு அண்ட் கார்த்திகோட கேரக்டர் இவங்க 2 பேரும் முதல்ல சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க இந்த படத்தில். கடைசியில் தான் இந்த பாடல் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னா அந்த நாயகி இந்த நாயகன்கிட்ட தன் காதலை வெளிப்படுத்துகிறா. ஆக்சுவலி இந்த பாட்டில் 2 விதமான ஹம்மிங் வரும். இந்த ஒன்று ஹம்மிங்கும் உண்டு. அது எப்படின்னா முதல்ல சுசீலாமா பாட பேக்கிங்காக இந்த ஹம்மிங் வரும். முதல்ல அந்த ஹம்மிங் வரதுக்கு காரணம் அந்த நாயகி பாடுற விஷயத்த அந்த கூட ஆடுற தோழிகள் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு அப்படின்னு அவங்க அஃபார்ம் பண்ணுற மாதிரி அந்த ஹம்மிங். அதாவது முதல்ல அவள் என்ன பாடுறா, பூ பூக்கும் மாதம் தை மாதம் ஊரெங்கும் வீசும் பூவாசம். ஸோ தை மாதம்னாலே ஒரு புது பிகினிங் அதை குறிக்கிறது இல்லையா. அதே போல் தான் இந்த பூ பூக்கிறத நம்ம அப்படி தான் சொல்கிறோம், வசந்தம் வரும் வேலை அப்படின்னு நினைக்கிறதுனால இது ரெண்டுமே வந்து புதிய ஆரம்பத்தின் ஒரு குறியீடாக இருக்குங்கிறதுனால அவள் அதை பாடுறதுக்கு ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டுன்னு அவங்க ஆமாம் சொல்கிற மாதிரி பாடுறாங்க. சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இவ்வேறும். ஸோ இது எல்லாமே வந்து அவ ஒரு அந்த தட்பவெப்ப நிலையும் அந்த இயற்கையும் பற்றி பாடுற மாதிரி அமையவே அந்த பெண்கள்லாமும் ஆமாம் நீ சொல்கிறது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு அவளோட சேர்ந்து அவங்களும் ஆமாம் போடுறாங்க. சரணத்திலும் இந்த நாயகி இதே தான் கண்டினியூ பண்ணுறா. இயற்கை பற்றி பாடுற மாதிரி தான் பாடுறா. வாய்க்காலையும் வயல் காட்டையும் படைத்தாள் எனக்கென கிராம தேவதை. உலகம் பிறந்தது எனக்காக
உனக்காக அப்படின்னு புரட்சி தலைவர் பாடினாரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கருத்து தான். வாய்க்காலையும் வயல் காட்டையும் படைத்தால் எனக்கு ஒரு கிராம தேவதை, தெம்மாங்கையும் தெருக்கூத்தையும் நினைத்தால் இனித்திடும் வாழும் நாள் வரைன்னு இந்த நாயகி பாடுறா. அதுக்கு அவங்க போடுறாங்க. ஆனால் இந்த பாடலுடைய நான் சொன்னேன் இல்லையா, அந்த நாயகி வந்து என்னுடைய காதலை வெளிப்படுத்தியிருக்கா அந்த தருணத்தில் வர பாட்டுன்னு. அவள் எப்படி அவள் காதலை வெளிப்படுத்துறாங்கிறது தான் விஷயம் இருக்குது. அவள் சாதாரணமாக ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போயிடல. அந்த நாயகன் கேட்குறான், நீ என்னை நிஜமாக லவ் பண்ணுறேன்னா அதை ப்ரூவ் பண்ணுங்கிறான். எப்படின்னு கேட்கறதுக்கு, எனக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க சுற்றி, இவங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு முத்தம் கொடுன்னு கேட்குறான். அவள் கொடுக்குறா. அப்போ தான் இந்த பாடல் வருது. ஸோ அது யாருமே எதிர்பார்க்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே திடுக்கிட்டுறாங்க, அடப்பாவிகளா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு ஒரு விஷயமா அவங்களே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. அந்த நாயகியும் வந்து அந்த காதலனோட நெருக்கம் அவனும் ஏற்றுக்கிறான் அவள் காதலைங்கிற போது, அந்த ஒரு காதலை தாண்டி ஒரு மோகம், அது தரும் மயக்கம், அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கும்போது இந்த பாடல் வருது. இந்த பாடலில் இந்த பெண்ணுடைய அந்த காதல், மோகம், மயக்கம், இந்த மாதிரி விஷயங்களை கன்வே பண்ணுறதுக்கு ராஜா சார் தேர்ந்தெடுத்த ராகம் கீரவாணி. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருந்தது போல் கீரவாணி ராகம் ரொம்ப ஒரு வர்சடைல் ராகம். ராஜா சார் அதை பல ரூபத்தில் கொடுத்துருக்காரு, பல எமோஷனை கன்வே பண்ண கொடுத்துருக்காரு. இந்த பாடலில் காதல் அண்ட் மோகம் இந்த ரெண்டு எமோஷனையும் கொடுக்கறதுக்கு அவர் இந்த கீரவாணி ராகத்தை எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவள் வந்து இந்த பாட்டில் கண்டினியூ பண்ணுறா, மந்த மாருதம் வீசுது மலைய மாருதம் பாடுது அப்படின்னு சொல்கிற போது அப்போதான் இந்த ஊ ஹம்மிங் வருது. இந்த இடத்துல அந்த ஊவுக்கு என்ன அர்த்தம்னா, ஓஹோ இப்படி போகுதா மேட்டர் அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் இது வருது இங்கே. ஏன்னா அது வரைக்கும் வந்து இயற்கையாக பாடிட்டுருக்கான்னு நினைக்கிறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது, ஓஹோ இவ காதல் வயப்பட்டிருக்கா, மோகம் வயப்பட்டிருக்கா, அந்த மயக்கத்தில் பாடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு, எப்படி அந்த கார்த்திகோடைய நண்பர்களாக வர ஒரு கேங் இருக்கும், சார்லி அண்ட் கோ, அவங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு அடப்பாவின்னு ஒரு மாதிரி லேசாக ஒரு வைத்தறிச்சலோட அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப மயக்கத்தில் கொஞ்சி கொலாவறத. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அதே தான் இந்த பெண்களும் பாடுறாங்க. ஏன்னா அடுத்த சரணத்தில் அவள் சொல்லிடுறா, நான் தூங்கியே நாளானதே அது ஏன் எனக்கு ஒரு மோகம் வந்ததுன்னு பாடிடுறா. ஸோ அவளுடைய அந்த மோகத்தை கேலி பண்ணுற மாதிரி, கிண்டல் பண்ணுற மாதிரி, இந்த தோழிகள் வந்து நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு ஏற்றி விடுற மாதிரி அமைஞ்சது தான் இந்த ஊ ஹம்மிங் இந்த பாடலில். ஸோ இந்த பாட்டில் சும்மா அப்படியே ஏதோ ரேண்டமாக வச்சிடல, அந்த ஊவுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லா பாடல்கள்லையுமே ஹம்மிங் வைக்கும்போது அதுக்கான ஒரு காரணத்தை யோசித்து அந்த எமோஷன் என்னங்கிறத பார்த்து தான் அந்த இடத்துல இந்த ஹம்மிங்கை எந்த ரூபத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணி ராஜா சார் கொடுத்துருப்பாரு. இந்த பாட்டிலையும் இந்த ஹம்மிங்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இதை மாதிரி வித்தியாசமான ஹம்மிங் வந்த வேறு ஏதாவது பாடல் உங்களுக்கு நினைவு வந்ததுன்னா கமெண்ட் எழுதுங்க. நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோட ஒரு நாள் போதுமால சந்திக்கிறேன். ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் போதுமா. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.